அவரை பாத்தீங்கன்னா ஃபாரினுக்கு போய் நல்ல முதலீடுகளை கொண்டு வருவதற்கு முதலமைச்சரோட போவார், கோட் சூட்டோட போவாரு, குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட் நடத்துவார், ஏற்கனவே 7 லட்சம் கோடி முதலீட்டை நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கு கொண்டு வருவார், எல்லாம் செய்வார். அப்படியே அடுத்த நிமிஷம் பாத்தீங்கன்னா மன்னார்குடியில மக்களா அங்க கட்டி பிடிச்சி இந்த கிளவியில இருந்து அங்க இருக்க பிள்ளைங்கள இருந்து கட்டி பிடிச்சி நான் உங்க வீட்டு பிள்ளை வந்திருக்கேன். ஏன்னா அவரோட நான் சில திருமணங்களுக்கு நான் அந்த பக்கம் போயிருக்கேன் மன்னார்குடியில. நம்ம உங்களுக்கு தெரியும், நம்ம ஸ்பீடு கொஞ்சம் கடன்னு வருவோம், மேல ஏறுவோம், பொண்ணு மாப்பிள்ளை பாவம் கணக்கு போயிட்டே இருப்போம் பாட்டு நம்ம. ஆனா அவரு உள்ள நுழையும் போதும் சரி, அந்த திருமணத்துல மணமக்களை வாழ்த்திட்டு போகும்போதும் சரி, அந்த பெண்கள் சைடு, பெண்கள் எங்கெல்லாம் உட்கார்ந்து இருக்கிறார்களோ அவங்க இவரை பாக்குறாங்களோ பார்க்கலையோ எல்லாத்தையும் கும்பிட்டுட்டே போயிட்டே இருப்பாரு. நான் சொன்னேன், எப்படி மாப்பி உன்னால இது முடியுது அப்படின்னா, மாப்பி அவங்க நம்ம ஓட்டு கேட்கும் போது எப்படி பாக்கணுமோ அவங்க நம்ம வீட்டு பிள்ளையா பாக்குறாங்க, அதனால நம்ம அவங்க நம்மளை பாக்குறாங்களோ பார்க்கணும், நம்ம வணக்கம் சொல்லிக்கிட்டே போகணும் அப்படின்னு எனக்கு சொல்லி கொடுத்தவர் அவர் தான். அது மாதிரி 2014 வெரி ஃபர்ஸ்ட் டைம், இன்னைக்கு நம்ம நிறைய பேர் போன் நம்பரை கொடுத்து தலைமையில இருந்து, ஏன் கவர்மெண்டே ஒரு ஹெல்ப்லைன் நம்பர்லாம் கொடுக்குது அப்படின்னா, நான் 2015 அப்ப நான் வந்து எம்எல்ஏவா இல்ல, பட் 2015 அவர் எம்எல்ஏவா இருந்தாரு. அப்ப நான் முரசொலியை பார்த்தேன். முரசொலியில வந்து அவர் மறந்துருக்க மாட்டார், ஒரு போன் நம்பர் கொடுக்குற ஹெல்ப்லைன் நம்பர், மன்னார்குடியை சார்ந்திருக்கிற மக்கள் எந்த பிரச்சனை இந்த நம்பருக்கு, அது ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. அப்ப எங்களுக்கு பார்க்கும் பொழுது ஒரு எம்எல்ஏங்கிறது இதெல்லாம் தான் பண்ணணுமா, அதுக்கப்புறமேட்டு தான் நாம தனியாக இன்னைக்கு திருவரம்பூர்ல வந்து ஒரு தனியா ஒரு டீமே நம்ம வச்சு பண்றோம்னா, அதுக்கு எனக்கு ஒரு வழிகாட்டியாக இருந்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா அவருதான். மன்னார்குடினாலே தெரியும், அது ஒரே ஒரு குடும்பத்தை பத்தி மட்டுமே பேசுவாங்க. ஏன் இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா அது இந்த சைட்ல இருந்து என்னென்ன பேச்சுவார்த்தை எல்லாம் நடந்துட்டு இருக்குன்னா பத்தி நம்ம பாத்துக்கிட்டே இருப்போம் நம்ம. ஆனா அந்த மன்னார்குடிக்கு ஒரு ஆக்கப்பூர்வமான மன்னார்குடி அதை மாற்றி காத்தது யார் தெரியுமா? இங்க உட்கார்ந்து இருக்கிற நம்ம டிஆர் ராஜா. அதனால தொடர்ந்து அந்த பகுதி, அது யாரோட பகுதியெல்லாம் தெரியும், ஆனா தொடர்ந்து அந்த பக்கம் 3 முறை தொடர்ந்து மக்கள் ஒரு மனிதனை தேர்ந்தெடுக்கிறார் என்று சொன்னா இதை விட ஒரு பெரிய நற்சான்றிதழ் அவருக்கு தேவையில்லை. ஆக அப்படிப்பட்ட நம்முடைய டிஆர் ராஜா அவர்கள் குறிப்பாக முத்தமிழ் கலைஞர் மீது அதிகப்படியான ஒரு அன்பை வழங்கிய, அவர் இவர் மேல அதிகப்படியாக அன்பை செலுத்தியவர். இன்றைக்கு அதன் தொடர்ச்சியாக நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் ரொம்ப குறைஞ்ச காலம் தான் இருந்துச்சு அவர் இன்னைக்கு அமைச்சர். ஆனா அந்த அமைச்சர் ஆனதுல இருந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருவராக அவர் அலைகிறாரு, வெளிநாடுகளுக்கு செல்கிறாரு, வெளி மாநிலத்துக்கு செல்கிறார், அங்கிருந்து கத்துக்கிறாரு, அதை நாம எப்படியாச்சும் கொண்டு வர முடியுமா அப்படின்னு பாக்குறாரு. இப்படி தன்னை முழுமையாக அந்த துறைக்கு தன்னால் ஒரு பெரிய பெருமை கிடைக்க வேண்டும் என்று உழைக்கக்கூடிய, அதனால்தான் சட்டமன்றத்தில் விட நம்முடைய திருவரம்பூர் தொகுதிக்கு என்று ஒரு சிப்காட் 150 ஏக்கர், அந்த 150 ஏக்கர் சொன்னது மட்டுமல்ல, வரும்பொழுதும் அந்த 150 ஏக்கர் இடத்த திருவரம்பூர் தொகுதியில எனக்காக வந்து அதை பார்த்துட்டு உடனடியா அதுக்கான வேலையை நீங்க ஆரம்பிங்க நம்ம கலெக்டர் சொல்லிட்டு தான் இங்க வந்து உட்கார்ந்துருக்காரு அவரு. அப்படிப்பட்ட நம்முடைய டிஆர் ராஜா அவர்கள்